வீட்டில் முழு போதையில் உட்கார்ந்திருந்தான் செந்தில். அப்படி பார்த்ததும் மனதளவில் நொறுங்கி போனாள். அவனோடு எதுவும் பேசாத சுகன்யா வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் சுந்தர் குறிப்பிட்டு தேவடியா பட்டம் கொடுத்து வசைமொழியாய் ஆரம்பித்தான் செந்தில். சுகன்யா பதில் எதுவும் பேசவில்லை. அவன் மீது ஒருவித வெறுப்பு வர துவங்கியது. தம்பதிக்குள் கோபம் கூட மாறிவிடும். வெறுப்பு அவ்வளவு சீக்கிரம் மாறக்கூடியது அல்ல. முதல் முறையாக வெறுப்பின் ஒரு துளி சுகன்யா மனதுக்குள் விழுந்தது. சுகன்யாவுக்கு பின்னிரவு வரை உறக்கம் பிடிக்கவில்லை. இவனை பார்த்த காலம் முதல் காதலிக்க தொடங்கி திருமணத்தில் வந்து பிரச்சனைகள் தாண்டி இன்று வாழ்க்கை வரை சந்தோஷ துக்க சண்டையிட்ட எல்லா நிகழ்வுகளையும் மனதுக்குள் ஒருமுறை படமாய் ஓட்டி முடிக்க அவளுக்கு அந்த பின்னிரவு வரை தேவைப்பட்டது. உறங்காமலேயே கனவு கண்டாள். நேரம் காலை 3 மணி நெருங்கியிருந்தது. ஆனால் செந்தில் அப்படியே உறங்கி போனான். அவனது லுங்கியை ஒழுங்குபடுத்தி தலையணை வைத்து படுக்க வைத்தாள். இவள் அவனுடன் படுக்காமல் முதல் முறையாக தரையில் ஒரு தலையணை மாத்திரம் வைத்து உறங்கினாள். தம்பதிக்குள் மனதில் உண்டாகும் உளைச்சலை வெளிப்படுத்தும் முதல் விடயம் தள்ளிப்படுத்தல். இங்கு சமாதானமாய் சேர்ந்தால் கூடல் இனிக்கும், இல்லையேல் வெறுப்பு வளரும். இந்த 4 ஆண்டு மணவாழ்வில் அவளுக்கு தலையணை அதிகம் தேவைப்பட்டதே இல்லை. பெரும்பாலான நாட்களில் செந்திலின் இடது கையில் தலை வைத்துதான் உறங்கி போவாள். இன்று தனியாய் தலையணையுடன். அவனோ கட்டிலில். விடிவதற்கு முன்னால் செந்திலுக்கு தூக்கத்திலே லேசாக போதை தெளிய ஏதேதோ எண்ணங்கள் மனதுக்குள் ஓடியது. வெளியில் பனி பொழியும் அதிகாலை நேரத்திலும் இவன் முகம் வியர்க்க தொடங்கியது. கண்கள் திறவாமலே ஏதோ சுருக்கங்கள் தெளிப்பட்டது. அடுத்த நாள் 24ஆம் தேதி சுகன்யா வேலைக்கு போய்விட்டாள். 11 மணி சுமாருக்கு சுகன்யாவும் மேஸ்திரியும் வந்து 300 ரூபாய் கொடுத்து அந்த லாட்டரி சீட்டை கேட்டார். வீட்டில் இருந்த சண்டை நிலவரத்தில் அந்த சீட்டை இவனுக்கோ தேடி எடுக்க தோணவில்லை. செந்தில் 300க்கு பதிலாக 500 ரூபா தரேன்பா, இல்லை 1000 ரூபா தரேன் என்று மேஸ்திரி சொன்னதும் செந்திலுக்கு சந்தேகம் வலுத்தது. அது எப்போவோ கசைக்கு தூக்கி போட்டாச்சுனே, நீ கொடுத்தப்பவே கோவத்தில் அங்கனையே தூக்கி போட்டேன் என்றான். செந்தில் சட்டையை பிடித்து ஆவேசமான குரலில், மடப்பயலே போச்சுடா, 1 கோடி விழுந்திருக்குடா. சற்று நேரம் புலம்பி விட்டு தலையில் அடித்தபடியே சென்றார் மேஸ்திரி. செந்திலுக்கு பரவசமும் ஒருவித பயமும் தொற்றிக்கொண்டது. கோடி ரூபாய் லாட்டரி விழுந்த குசியில் செந்தில் தலைகால் புரியாமல் வீட்டுக்கும் வாசலுக்கும் நடந்து கொண்டிருந்தான். தொங்கிக் கொண்டிருந்த அம்பிகா காலண்டரில் தேதியை கிழித்தான். தேதி 24. சுண்டு விரலால் ராசி பலனை தடவினான். இவனது கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் என்று போட்டிருந்தது. கண்ணாடி பார்த்து சிரித்து கொண்டான். சற்று நேரத்திற்கெல்லாம் வெளியில் சென்றவன் அங்கு முன்னாள் லாட்டரி சீட்டு விற்பனையாளர் இருந்த தங்கராசு வீட்டிற்கு சென்றான். தமிழகத்தில் லாட்டரி இருந்தபோது தங்கம் லாட்டரி என ஊருக்குள் லாட்டரி விற்பனை வெகு பிரபலமான ஆள் தங்கராசு. தனியே வெளியில் அழைத்து சென்று கேரள லாட்டரி சீட்டில் 1 கோடி ரூபாய் பணம் விழுந்ததையும் அதை பெறும் வழிமுறைகளையும் கேட்டு தெரிந்து கொண்டான். ஒரு சிறு தொகையும் அதற்கான ஊதியமாய் தரச் சம்மதித்தான். அங்கிருந்து திரும்பி வந்து வீட்டில் பீரோ, கண்ணாடி, அலமாரி எல்லாம் தேடி பார்த்து கொண்டிருந்தான். அந்த லாட்டரி சீட்டு எங்கே என வேலைக்கு போயிருந்த சுகன்யா திரும்பி வரும் வரை தேடிக்கொண்டிருந்தான். ஆனால் அன்று நேரம் அதிகமாகியும் அவள் வரவில்லை. 2 மணி நேரமாக அவளுக்காக காத்து கொண்டிருந்தான் செந்தில். வாசலில் தங்கராசுவும் உட்கார்ந்திருந்தார். சற்று நேரத்தில் சுகன்யா சுந்தருடன் பைக்கில் வந்து இறங்கினாள். செந்திலின் பரவசம் மொத்தமும் காலியானது. உடல் குப்பென வியர்த்து இரத்தம் சூடானது. ஆனால் சுகன்யா மிகவும் சாதாரணமாகவே நடந்து வந்து வாசலுக்கு பக்கத்தில் நின்றாள். செந்தில் கோபத்தை அடக்கி பல்லை கடித்து கொண்டு சுகன்யா, சுந்தர் இருவரையும் மாறி மாறி பார்த்தான். பக்கத்து வீட்டு அரசமணி பதறிப்போய், என்ன புள்ள, என்ன இப்படி பண்ணிட்டு திரியிற? பதறாத மதினி, நான் ஒன்றும் பண்ணலை, இனிமே தான் பண்ண போகிறேன். கல்யாணம். ஆசையாக இந்த மனுஷனை காதலிச்சு கல்யாணம் செஞ்சேன். ஆனால் இந்த மனுஷனை பாரு, என்னைய நம்பலை, சந்தேகப்படுறாரு, மானங்கெட பேசுகிறாரு. இந்த லட்சணத்தில் இவர் கூட இனியும் வாழ்ந்தா அது 2 பேருக்குமே நல்லா இருக்காது. அதனால் நான் சுந்தரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இனி எந்த பிரச்சனையும் வேண்டாம். இதுக்கப்புறம் என் மேலே எந்த உரிமையும் இந்த ஆளுக்கு இல்லை. சுகன்யா பேசி முடிக்க இடிந்து போய் அப்படியே வாசலில் உட்கார்ந்தான் செந்தில்.
ஓ, இம்புட்டு தூரம் பேச ஆரம்பிச்சிட்டியா? இருங்கடி, நீ என்னடி என்னைய வேணாங்கிற? நான் சொல்கிறேன், நீ எனக்கு வேணாண்டி. சரி, அப்போ நாங்கள் போகிறோம். அந்த 1 கோடி ரூபா பணத்தை பூரா நானே வாங்கிக்கிறேன். திகைத்து வாயடித்து போய் நின்றான் செந்தில். முந்தைய நாள் சண்டையில் மன உளைச்சலில் இருந்தவள் வேலையில் லயிக்காமல் பாதியிலேயே வீடு திரும்புகையில் சுகன்யாவை பார்த்து மேஸ்திரி லாட்டரியில் பணம் விழுந்ததையும் அந்த சீட்டை செந்தில் கிழித்தெறிந்ததாக சொன்னதையும் புலம்பியிருந்தார். அதன் பின் அவள் சுந்தரை சந்தித்து கலந்து பேசி வீட்டிற்கு கூட்டி வந்திருக்கிறாள். சரி, நானே வாங்கிக்கவா? சுகன்யா மறுபடியும் சொல்ல, என்ன மைத்துக்கு, எனக்கு தர வேண்டிய சம்பள பாக்கி தானே அந்த ஆள் அந்த லாட்ரி சீட்டு கொடுத்தான். ஒழுங்கா சீட்டை கொடுத்துரு. அந்த தேவடியா பயலோட என்ன வேணா போய் நாசமா போ. ஏதே, உன்னோட சம்பள பாக்கியா? 2 பேர் சம்பளத்தையும் ஒன்றா தான் கொடுத்தான். அதில் பாக்கி தான் அந்த லாட்ரி சீட்டு. அன்னைக்கு அந்த வேலைக்கு உன்னைய கூட்டிகிட்டு போனதே நான். அப்போ எனக்கு அதில் பங்கு இருக்குதானே? இந்த லாட்ரி சீட்டு, கோடி ரூபாய் பண விவகாரம் எதுவும் எனக்கு தெரியாது அரசமணி. இருவர் முகத்துடன் குழப்பத்துடன் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். அது சமயம் இளங்கோவும் வேலை விட்டு திரும்பி வந்தார். இருவரும் சண்டையிட்டு கொண்டிருந்த விவரங்களை அரசமணி மூலமாக தெரிந்து கொண்டார். ஏமா, என்னதான் பணங்காசு இருந்தாலும் செந்தில் கூட வாழ்றது தானம்மா உனக்கு மரியாதை, சந்தோஷம், கௌரவம் எல்லாம். என்ன செந்தில், நீ விவரமான பைய. கஷ்டப்பட காலத்துலலாம் அந்த பிள்ளைய கூடவே வச்சிருந்த. இப்போ ஏதோ அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. இப்போ போய் அந்த பிள்ளைய தூரமாக வைக்கிறீங்கிறிய, நல்லாவா இருக்கு? இளங்கோவின் பேச்சை இருவருமே பொருட்படுத்தவில்லை. அவர்கள் யோசனை பணத்தை பற்றியே இருந்தது. அதிக பணம் கைக்கு வரும்போது அதீத சுயநலம் மனிதனை ஆட்கொள்கிறது. என்ன, 4 காசு கையில் இருந்தாலே பாட்டிலும் கையுமா சுற்றுற ஆள் இப்போ இம்புட்டு காசு இந்த ஆள் ஒழுங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சுகன்யாவின் உடல் மொழியே மாறி இருந்தது. குரலில் ஒரு சிறு அலட்சியம் ஏறி உட்கார்ந்திருந்தது. காசு கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தனை கையில் பிடிச்சிட்டு வந்திருக்கா. இவளை வச்சு நான் வாழணுமா? அனைவரும் மௌனம் காக்க செந்திலே மேற்கொண்டு தொடர்ந்தான். 10-15 நாளில் பணம் வந்துடும். வரி போக வர்ற காசு ஆளுக்கு பாதி எடுத்துட்டு அவங்கவுங்க வழியை பார்த்து போயிட வேண்டியது தான். செந்தில் யார் முகத்தையும் பார்க்காமல் பொதுவாக சொல்லி முடித்தான். சுகன்யா வீட்டிற்குள் சென்று டிவி மேல் டவலுக்கு அடியில் இருந்த லாட்ரி சீட்டை எடுத்து தங்கராசுவிடம் கொடுத்தாள். தங்கராசு அதை வாங்கி செந்திலிடம் கொடுத்தார். சுந்தர் சுகன்யா காதில்